தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தில் 1792 பேர் வட இந்திய போக்குவரத்து தொழிலாளிகள், நடத்துனர். இவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் என்கின்ற நிறுவனம் அவர்களுக்கு 1792 பேர் தமிழ்நாட்டில் பணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், தமிழர்களுக்கு வேலை இல்லை. ஓட்டு போட்ட மக்கள் விஜய் அரசை நம்பி ஓட்டு போட்டார்கள். ஆனால் விஜய் அரசு உத்தரப்பிரதேசத்திலிருந்து நடத்துனர்கள் 1792 பேரை பணிக்கு அமர்த்தி இருக்கிறது. முழுக்க இனி போக்குவரத்து துறை விஜய் ஆளுகிற 5 ஆண்டு காலத்தில் அத்தனை ஓய்வு பெறுகிற இடத்தில் தமிழன் ஓய்வு பெற்றால் வட இந்திய பணியாளர்கள் நிரப்பப்படுவார்கள். முழுக்க ரயில்வே முழுக்க கேட் கீப்பர் வரை பீகார் தொழிலாளி தான் இங்கு வேலை செய்கிறார். 40 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எந்த குரலையும் இந்த ஓட்டு போட்ட மக்களுக்காக உயர்த்தியதே இல்லை. இருந்தாலும் இவர்கள் தான் ஓட்டு போடுவான். முட்டாள் தமிழன், மூடல் தமிழன். நான் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, தமிழர்களை முட்டாள் என்று சொல்லுகிறீர்களே. அடிமுட்டாள் அடிமுட்டாள் அடிமுட்டாள். லெனின் சொல்லுவார், மாமனிதன் லெனின், நீ உனக்கு அரசியல் தெரியவில்லை என்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனே உனக்கு தலைவனாக வந்துடுவான். ரயில்வே, மத்திய அரசு பணியான வருமான வரித்துறை, கப்பல் துறை, இப்படி எல்லா மத்திய அரசு துறை, தபால் துறை, தமிழன் வேலைக்கு இல்லை. தமிழன் 1000 பேர் பரீட்சை எழுதுனதில் தமிழன் பூரா ஃபெயில் ஆகிறான். தமிழே தெரியும், இந்திக்காரன் பூரா பாஸ் ஆகிறான். தவறுதலாக மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி விட்டான். எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஆள் வேலுமுருகன் தான் கத்துவார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு சொரணை உள்ள முந்திரிக்காட்டு இளைஞன் கத்துன்னு கத்துவார். இப்போ அவர் குரலும் காணும். இப்போ வட இந்திய நடத்துனர் இனி நாளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை போக்குவரத்து துறையிலும் வட இந்திய இளைஞர்கள் நிரப்பப்பட்டு விடுவார்கள். வாழ்க தமிழகம், வளர்க தமிழகம், சொரணை இல்லாத தமிழகம், முட்டாள் தமிழன். இப்படி வேறு எப்படி சொல்கிறது? கேரளாவில் 1792 போக்குவரத்து தொழிலாளியை கேரளாவில் யூபி நிறுவனம் அவர்களை பணியில் அமர்த்தி இருக்க முடியுமா? கேரளாவே 2 இருக்கும். அத்தனை 2 கோடி மலையாளியும் தெருவுக்கு வந்திருப்பான். இங்கே எந்த உணர்ச்சி இல்லை. உணர்ச்சியே இல்லாமல் ஆக்கியவன் அண்ணாதுரை அயோக்கிய பையன். மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் வணக்கம், படிதாண்டா பத்தினி பானுமதி, படிதாண்டா பத்தினி அல்ல நான் முற்றும் துறந்த. இதுதாண்டா அரசியல் உங்களுக்கு. கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள், இப்போ ராஜாத்தி அம்பாள். விஜயகுமாரி குடும்பம் கெட்டு குட்டிச்சோரா போய் எஸ்எஸ் ராஜேந்திர சாக வரைக்கும் அந்த குடும்பத்தை, ராஜேந்திர எஸ்எஸ்ஆர் குடும்பத்தை குடிகெடுத்த கருணாநிதி. இதாண்டா உங்கள் அரசியல். இப்போ வட இந்திய தொழிலாளிகளை எந்த அச்சமும், எந்த வெக்கமும், எந்த மானமும் இல்லாமல் இங்கே பணியில் அமர்த்தி இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கார விரல் சூப்பிட்டு இருக்கான். கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் திமுக, அதிமுக, தாவேகாவை நம்பித்தான் இங்கு ஓட்டுது. இதுதான் இன்றைய அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, இந்த பக்கம் திரிஷா ஐயர், இவர்களுக்கான இப்போ பவர் சண்டை நடக்குது. திரிஷா விஜயை கட்டுப்படுத்துவதா அல்லது விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, நந்தினி ரெட்டி இவர்கள் கட்டுப்படுத்துவதா? இதை சொன்னால் சிறையில் போடுவீங்களா? தூக்கில் போடுங்கய்யா நேரா, இல்லை என்கவுண்டர் பண்ணுங்க.
இந்த உண்மையை சொன்னதுக்காக ஒருவன் சுட்டு கொல்லப்பட்டான், தூக்கிலே போடப்பட்டான், வரலாறு எழுதிக்கு. இதை பேசுறதுக்கு ஒரு நாதி இல்லை, ஒரு நாதி இல்லை. பெரியார் சொன்ன மாதிரி தான், இந்த இனத்தை காப்பதற்கு ஒரு நாதி இல்லைடா. அதனால் நான் எடுத்துகிட்டு போய் என் தலையில் செய்கிறேன். ஒரு வாரம் சேகரிக்கப்பட்ட மலைச்சட்டியை போட்டு உடைக்கிறான் பெரியார் தலையில், திருச்சியில் பாப்பா பயலு பூரா. நாகம்மை சுத்தப்படுத்துகிறான் மலத்தை, அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. நாகம்மை சொல்லுது, நாறுதியா? இந்த இனம் அதை விட நாறுகிறது. இந்த இழிவை துடைப்பதற்கு நம்மை விட்டால் நாதி இல்லை. இன்னைக்கு பல பேர் பெரியார இந்த புகழேந்தியை போன்ற மூடர்கள், இப்போ ரவுடி வைக்கலா போயிட்டார், ரவுடிக்கு மட்டும் ஜாமீன் எடுப்பார், ராஜீவ்காந்தி வைக்கலாம். பெரியாரும் கருணாநிதியும் தப்பான நபர்கள் கண்டுபிடிச்சிருக்கார், பெரிய ஆராய்ச்சி பண்ண. இவரை பற்றி ஆராய்ச்சி நிறைய இருக்குது, அதை அப்புறம் வச்சுக்கோ. இப்படி வட இந்திய தொழிலாளிகள் வருவதற்கு காரணம் கண்டிப்பாக இந்த பவர் சென்டரில் ஏதோ ஒரு பவர் சென்டர் அதிகாரிக்கு வலுவாக இருக்கான். திரிஷா ஒரு பெரிய பவர் சென்டர் உருவாகி கொண்டிருக்கிறது. டெல்லி வரை ஆர்எஸ்எஸ் இயக்கம், பாலக்காட்டு பார்ப்பன பெண், கர்நாடகா பார்ப்பன பெண் ஆண்டு விட்டு போய்விட்டார், அம்மாவாகி விட்டார், பெத்த புள்ள தெரு தெருவா அலையுது பிரேமாவதி. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சந்தித்த பேசுகிற அந்த இடம் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் இடத்துல பிரேமா இருக்குது. எப்படி இருக்குது? சாதாரண எப்படி அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியும்? ஜெயலலிதாவுடைய வாரிசுகளை, தன்னுடைய பெத்த மகளை அங்கே இருக்க வச்சுட்டு போயிருக்கு. எவனா சொன்னால் நம்புவானா? ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ பெரிய பிள்ளை இருக்குன்னா நம்புவானா? செல்வியா திருமதியா நம்புவானா? மூட தமிழர்கள் எல்லாமே முட்டாள் தமிழர்கள் எல்லாமே அறிவாளியா? இப்போ இந்த ரெட்டி குடும்பம் ஆளுவதா அல்லது பாலக்காட்டு பிராமின் குடும்பம் திரிஷா அடுத்து அதிகாரத்துக்கு வருவதா என்ற சண்டை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இந்த சண்டையை யாரும் கண்டுகொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை பெருசாக ஓடிட்டு. மலேசியாவுக்கு உயர்கல்விக்கு அனுப்பப்பட்ட மாணவர்களுக்கு கட்டணம் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கல்வி தொகை அனுப்பப்படவில்லை. லண்டனுக்கு அனுப்பப்பட்ட மாணவர்களுக்கு கல்வித்தொகை நிறுத்தப்பட்டது, கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் தெரியுமா? விஷ்ணு ரெட்டிக்கு தெரியுமா? அஜய் ரெட்டிக்கு தெரியுமா? அனில் ரெட்டிக்கு தெரியுமா? இல்லை அது திரிஷா பார்ப்பன பெண்ணுக்கு தெரியுமா? அல்லது விஜய்க்கு தான் தெரியுமா? இதையெல்லாம் யார் கண்காணிப்பது? யார் அரசை நடத்துவது? ஜெயலலிதா காலத்தில் சசிகலா, நடராஜன், பன்னீர்செல்வன் ஒரு அதிகாரி ஆபீஸே போட்டுருப்பார், அங்கே தான் எல்லா ஃபைலும் போகணும். இந்த கூத்தெல்லாம் நடந்தது. அதுக்கே வெக்கப்படாத சூடு சொரணை இல்லாத மக்கள் இப்போ அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, விஷ்ணு ரெட்டிகிட்ட தான் அதிகாரம் பூரா போயிருக்கு. கடந்த காலத்தில் சபரீஷன்ட்ட அவ்வளோ அதிகாரம் குவிந்து கிடந்தது அந்த முதலியார் இளைஞரிடம். இப்போ அது அப்படியே ஷிஃப்டாக எங்கே போயிடுச்சு? விஷ்ணு ரெட்டிகிட்ட போயிடுச்சு. இதுதான் அரசியலா? இதுதான் தமிழனுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியா? இப்படி பல பிரச்சனை. இதை தட்டி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் அதிமுக, திமுக ஊழல் 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 ஊழல்வாதிகளால் நிரப்பப்பட்ட இயக்கமாக போச்சு. அதனால் அவங்க எதை சொன்னாலும் மக்கள் திரும்பியே பார்க்கறது இல்லை. இவனும் புறாடு, அவனும் புறாடு. அலிபாபா 35 திருட, அலிபாபா 35 திருட, திமுக 35 திருட, அதிமுக 35 திருட. ஊழல்லாம் திமுக பொங்கி எங்களுக்கு சொந்தமான கொள்கை. சட்டசபையில் ஊழல்னு வாய் எடுத்தால அவ்வளோ பேர் எந்திரிச்சு சண்டை பிடிக்கிறான். என்ன காரணம்? ஊழல்லாம் நாங்கள் தாயா, மொத்த ஊழல் நாங்கள் தான். அதிமுக 1 லட்சம் கோடி வைத்திருக்கிற 1 லட்சம் பேர் இருக்கான். அப்போ இவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் திரும்பி பார்ப்பதில்லை. கம்யூனிஸ்டுகள் சொல்லுவான், விசிகா சொல்லுன்னு பார்த்தா அவர்களும் அவர்களோடு பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாட்கோ நிதி, தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி பல ஆயிரம் கோடி திருடப்படுகிறது. ரவிக்குமாரை போன்ற பார்ப்பன அடி வருடிகள், தலித்துக்களை ஏமாற்றவன் தலித் தலைவன், தமிழ் தேசியத்தை ஏமாத்துறவன் தமிழ் தேசிய தலைவன்.
திராவிடத்தை ஒழித்தவன் திராவிட இயக்கம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். எவன் மீடியாவை ஒழிக்கிறானோ அவன் பத்திரிகையாளர் சங்க தலைவன். எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், அபின் விற்கிறவன் எல்லா பத்திரிகையாளர் சங்க தலைவன். எல்லாம் கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கிறேன், ஒரு பத்திரிக்கை அடிப்பான். இப்படி சமூகம் சீர்கெட்டு சின்னாபின்னமாகி தமிழர்கள் அந்நியப்பட்டு போகிற மிகப்பெரிய வேதனையில் இந்த நாடு தொடர்கிறது. விஜய் அரசு தள்ளாட்டத்தில் இந்த அரசு தடுமாறுகிறது. யார் இயக்குகிறா, எங்கிருந்து இயக்கப்படுகிறது? அமைச்சர் பூரா காசு வாங்க ஆரம்பிச்சிட்டான். சேலத்தில் விஜய், தமிழன், பார்த்திபன், ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் பேசியாச்சப்பா, பணம் கொடுத்தாச்சு, செட்டில் பண்ணியாச்சு, எவ்வளோ வேணால் விலையாச்சிக்கோ. டிக்கெட்டு பொங்கல், தீபாவளி, நல்ல நாள், பெரிய நாள், ஞாயிறு, சனி, எவ்வளோ வேணால் ஏற்றிக்க. அமைச்சர் பேசியாச்சு, பொட்டியை கொடுத்தாச்சு. யார் இதை கண்காணிப்பது? போக்குவரத்து துறை செயலாளர் அவருக்கு பெட்டி போயிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய நிலைமை திமுகவிலிருந்து தப்பிக்க முடியுமா, அதிமுகவிலிருந்து தப்பிக்க முடியுமானா? இவர்கள் பண்ணுகிற இந்த ஊழலின் ஊற்றுக்கண் மீண்டும் இந்த மக்களை அவர்களிடமே தள்ளிவிடுகிற ஒரு பெரிய அபாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் பழைய ஊழல், பழைய அலிபாபா 42 குழு தலைவர்கள் திமுக, அதிமுக, இவர்களை நோக்கி இப்போ விஜய் நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அதிமுகவே பரவாயில்லையா, திமுகவே பரவாயில்லையா? இந்த நிலை, இதை நோக்கி விஜய் நகர்கிறார். அதனால் திமுக, அதிமுக கவலைப்பட வேண்டாம். அடுத்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. 3 ஊழல், அதை மக்கள் எந்த ஊழல், ஒரு சின்ன ஊழல்னு பார்ப்பான், அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பான். இதுதான் இப்போ தாவேக ஆட்சியினுடைய நிலை. தாவேகா போகிற போக்கு இப்பொழுது அனைத்து அமைச்சர்களும், அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியும் சேர்ந்து மிகப்பெரிய ஊழல் ஊற்றுக்கண் ஆங்காங்கே பீறிட்டு கொண்டு இருக்கிறது. எங்கே போனாலும் 5 கோடி கொடுக்க தயாராக இருக்கான். இவன் சாதாரண நபர்கள் 5 கோடியா? 100 பேட்டு வாங்கினா 500 கோடி, 200 பேட்டு வாங்கினா 1000 கோடி. சாதாரணமாக பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டு இருந்த அமைச்சர் கீர்த்தனா இப்போ ஹவாலால் எங்கே பணத்தை முடக்குவது? திமுகவை சேர்ந்த TRP ராஜா அமைச்சராக, தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுது போடப்பட்ட திமுக குழு தான் கீர்த்தனாவை இயக்குகிறது. யாரை சந்திக்கணும், யார் முதலீடு, ஒரு பெரிய மோசடி. 1 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வருவதாக நீங்கள் சவுகார்பேட்டை மார்வாடிகளை கோட்டு சூட்டை போட்டு பத்திரிகையாளரை சந்திக்க விடாமல் மோசடி. விஜய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். விஜய் மோசடியால் ஏமாற்றப்படுகிறார். இதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் துறை செயலாளர் விஜயகுமார் விரட்டப்பட்டார். அடுத்து கீர்த்தனாவை எப்போ விரட்ட போடுறீங்க? அந்த அம்மா இப்போ ஹவாலாவில் பணம் வாங்கி வெளிநாடுகளில் முதலீடு. திமுகவை சேர்ந்த ரவி, தேஜா, கத்திரிப்பள்ளி, 2 கார்த்தி, திமுகவில் அக்மார்க்கான ஆட்கள். இவர்களை மாற்ற முடியுமா? ஆதவர்ஜுனாவுக்கு வேண்டிய ஆட்கள். இந்த அம்மா நேராக போய் ஜான் ஆரோக்கியசாமி சரண்டர் ஆயிடுச்சு. ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போ ஆலோசகர். இந்த அரசு இவர்களிடம்தான் இயங்குகிறது. தமிழர்களே, தமிழ் தேசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அநியாயத்தை, அக்கிரமத்தை தட்டி கேட்க, கொட்டி கேட்க இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நேர்மை, தியாகம், வீரம், இம்மூன்றும் சேர்ந்த 234 தொகுதிகளிலும் இளைஞர்கள் தேவை, நிருபர்கள் தேவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.